இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. ஒரு தகப்பன் தனக்கு வேலை அதிகமாக இருந்ததால் தனது வங்கி கணக்கை குறித்த சில கணக்கு அலுவல்களை கவனித்து வரும்படியாய் தன் மகனை ஊரில் உள்ள வங்கிக்கு அனுப்பினான். வங்கிக்கு சென்ற மகன் வரிசையில் நிற்கும் போது அங்கு வந்த இன்னும் ஒரு வாடிக்கையாளர் முறை மாறி முன்னே சென்றதால் அவருடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தான். வாக்குவாதம் அதிகமானதால் வங்கி மேனேஜர் அவ்விடத்திற்கு வந்தார். அவன் தன் கோபத்தை அடக்க முடியாமல் பேங்க் மேனேஜரிடம் மிகவும் கடினமாக பேசினான். இவனுக்கு ஆதரவாக சிலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். இவர்களால் பேங்கில் கலகம் உண்டாக போகின்றது என அறிந்த மேனேஜர் பேங்கின் பாதுகாப்பிற்காக பேங்கில் உள்ள பாதுகாவலர்கள் மூலமாக அவனை பலவந்தமாக தூக்கி கொண்டு போய் வெளியேற்றினர். மிகுந்த கோபத்துடனும் டென்ஷனுடனும் அவன் வீடு வந்து சேர்ந்தான். வங்கியில் முறை மாறி குறுக்கிட்ட வாடிக்கையாளர் செய்தது தவறான காரியம். ஆனால் தன் தகப்பனின் வேலையை பார்க்க சென்ற மகன் தன் சுய கௌரவத்தை தந்தையின் வேலையை விட அதிகமாக நினைத்ததால் தந்தை கூறியதை நிறைவேற்ற முடியாதவனாய் வீடு திரும்பினான். ஆம், நீதி நியாயம் குறைந்து கொண்டு செல்லும் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி உண்டு. அந்த வேலையை நிறைவேற்றி முடிப்பதற்கு இந்த உலகில் பல சவால்களை சந்திக்க நேரிடும். அவைகளில் பல அவமானங்கள் கனவீனங்கள் நமக்கு ஏற்படலாம். அந்த வேளைகளில் நாம் நம் சுய கௌரவத்தை மேன்மைப்படுத்தினால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. இயேசு சொன்னார், நான் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று. அவமானங்களும் நிந்தைகளும் அவரை நோக்கி வந்த போதும் அவை யாவற்றின் மத்தியிலும் தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார் இயேசு. நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தானியேல், பவுல் போன்ற தேவ பிள்ளைகள் பல சவால்கள் மத்தியிலே தனியாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். ஸ்தேவான் என்னும் வாலிபன் தன் இளம் வயதிலேயே இரத்த சாட்சியாக மரித்தான். நீங்களும் கூட கர்த்தருக்கு சித்தமானால் காரணம் இல்லாமல் உங்களை அவமானப்படுத்துபவர்கள் மத்தியிலும் தவறே செய்யாமல் பாடுகளை பட வேண்டிய சூழ்நிலையிலும் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது ஒன்றே உங்கள் குறிக்கோளாக இருக்கட்டும். தேவன் நமக்கென்று திட்டம் பண்ணியிருக்கும் கர்த்தருடைய வேலையை செய்து முடிப்பதே நமது இலக்காக அமையட்டும். அதற்கு தடையாய் சத்துரு கொண்டு வரும் கவனச்சிதறல்களை அப்புறப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அவமானங்கள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா, பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, பொறுமையோடு எல்லா காரியங்களையும் சகிக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.